பென்சன் புயலால் வீழ்த்தப்பட்ட மரங்கள் இப்போதைக்கு நான் வெறும் 150 அடி மட்டும்தான் விரியெடுக்கப்பட்டுள்ளது. மரங்களை வெட்டி கிடக்குது துண்டு துண்டாக. ஆனால் பாண்டிச்சேரி முழுவதும் வெட்டப்பட்ட மரங்கள் அனைத்துடைய விலை மதிப்பு 15 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த மரங்களை, வெட்டப்பட்ட மரங்களை எதற்காக பயன்படுத்த போகிறார்கள் தான் என்னுடைய கேள்வி. புதுச்சேரியில் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காத ஒரு நிலையில் இதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இவ்வளோ விலை மதிப்பான மரங்களை என்ன செய்ய போகிறார்கள், அதுதான் என்னுடைய கேள்வி. இதில் பல வகையான ஊழல்களும் நடந்து வருகிறது. இதுவே ஒரு காவல்துறை இது போன்ற செயல்களை செய்திருந்தால் இன்னும் ஆளுக்கு கொதித்து எழுந்திருப்பார்கள். எதற்காகனா, காவல்துறை குற்றம் செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் சூழ்நிலையில் இருப்பதால் மற்ற துறையால் குற்றம் செய்வதற்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை. இதுதான் மெயினாக புரிஞ்சுக்கணும். நான் இந்த பென்சன் புயலுக்கு மட்டும் பாதிக்கப்பட்ட மரங்களை மட்டும், வீழ்த்தப்பட்ட மரங்களை மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இவ்வளோ மதிப்புள்ள பொருட்களை இந்த அரசு என்ன செய்கிறது, என்ன செய்தார்கள், மீதி இருக்கும் மரங்களை என்ன செய்ய போகிறார்கள், அதுதான் என்னுடைய கேள்வி. இதற்கு முன்னே பல புயலில் வீழ்த்தப்பட்ட மரங்களை நான் அதை கேள்வி கேட்கல. ஏன்னா இதோட அதிகமான மரங்கள் தான் அது. இப்போதைக்கு நான் அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் சிந்திங்கள். அது கேள்வி கேட்கணும் நினைத்தால் தாராளமாக நீங்கள் அதை பற்றி கேளுங்க. அந்த மரத்தின் வந்த வருமானங்களை என்ன செய்தார்கள் என்று தாராளமாக கேட்கலாம். ஆனால் இந்த மரங்களை வெறும் துண்டு துண்டாக கறிக்கடை பீஸ் மாரி போட்டு வச்சுக்கிறாங்க. மீறி உள்ள பெரிய பெரிய மரங்கள்லாம் எங்கே, அதான் என்னுடைய கேள்வி. சும்மா சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு தெரியாத மாரி சின்ன பீஸுங்கள் மட்டும் இங்கே கிடக்குது. பார்த்தாலே எவ்வளோ பெரிய மரமான்ட்டு தெரியுது. அதை தயவு செய்து இது மக்களுக்கு அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்வி, பென்சன் புயலால் வீழ்த்தப்பட்ட மரங்கள், அந்த வெட்டின மரங்களில் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி தான். இதற்கு முன்னே புயலால் வீழ்த்தப்பட்ட மரங்களை பற்றி கேட்கும் நினைப்பது தாராளமாக கேட்கலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு நடந்த சம்பவத்துக்கு மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இந்த மரங்கள்லாம் என்ன செய்தார்கள் என்று, புதுச்சேரி அரசு என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.